கொடுங்க, பைக் அவங்ககிட்ட கொடுங்க. இல்ல நான் அந்த அளவுக்கு அவனுக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன்னு நினைக்கிறேன் சார். 1.5 வயசு குழந்தைய நீங்க ஒரு இடத்துல நம்புறீங்கல்ல, என் குழந்தைக்கு இது புரியும்னு. அது 5 வயசு வரைக்கும் எதுவுமே புரியும். அதுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னே தெரியாது. சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஓகே. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்னிட்டு ஒரு டே கேர்ல இன்னைக்கு விட்டீங்க. அதே உங்க பையன் வளர்ந்து பொருளாதார தண்ணீரை அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஓல்டேஜ் காலத்துல உங்களை பார்த்துக்க முடியல, நீங்க போய் அனாதை ஆசிரமத்தில் இருந்துக்குங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஸோ நீங்க போய் ஓல்டேஜ் ஹோம்ல இருந்துக்குங்க, இல்லை அனாதை ஆசிரமத்தில் இருந்துக்கங்க, நான் வேணா பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல சார், நான் அனாத ஆசிரமத்துல இருக்கிற அளவுக்கு நான் இல்ல வச்சுக்க அவன் அப்படி மாட்டேன். சொல்றான்னு வைங்களேன், இது இஸ் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஓகே ஓகே. நீங்க பையனோட இருக்குன்னு விரும்புறீங்க, ஆனா உங்க பையன் அனாத ஆசிரமம் போய் நீ இருந்துக்குமா, எனக்கு பொருளாதார ரீதியாக நான் நிறைய வேலை இருக்கு, உங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து பேர்டனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் விட்டா நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்களா? அந்த மனநிலை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? தயாரா தான் சார் இருக்கேன். ம், நீங்கள் தயாராக தயாரா தான் இருக்கீங்க. எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு? உங்கள் பையன் செய்வாரா இல்லையாங்கிறலாம் கேள்வி கிடையாது. முடியாது சார். உங்களை தவிர இது யாருமே ஏற்றுக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை. அப்போது இதையுமே நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு வேற வழி இல்லை, நம்ம இப்படி பண்ணால் அவன் அப்படி தான் பண்ணுவாங்கிற ஈக்குவேஷனில் அதை ஏற்றுக்க, அந்த ஈக்குவேஷன்லாம் ஏற்றுக்க முடியாது தவிர, ஆனால் பை ஹார்ட்டாக இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க யாருமே. அது பயங்கர ஹார்ட்டாக தான் இருக்கும். அது கரெக்ட் தான் சார். அதனால அது கொஞ்சம் எமோஷ்னல் பாண்டிங் அது இருக்கிறதுனால அது ஏற்றுக்க முடியல தான். பட் ஒருத்தங்களுக்கு பேடானா இருக்க வேணாம்ல அப்படின்ற மாதிரி நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்குவலாக தான் நான் நினைக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட விடும்போது அவன் வந்து சாதி சார்ந்து வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு பேரண்டா. ஆனால் உங்களுடைய அரவணைப்பு கிடைக்கிற நேரத்தில் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. ஏன்னா டே கேரில் நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக தான் நான் அதை பேசுகிறேனே தவிர டே கேரில் விடுறதை நான் குறைன்னு சொல்லலை. அது எல்லாருக்கும் சூழல், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சூழல், அது சரி தப்புன்னு பேசுகிற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா எந்த குடும்பத்தோட பொருளாதாரம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை வளர்ப்பில் ஒரு தாயின் அரவணைப்புங்கிறது வந்து அப்பாவை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தாயினுடைய அரவணைப்பும் அன்பு தான். அதை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அவனுக்கு புரியும் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்கள, அதை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து அவனோட டிசிஷன் கிடையாது. அவனுக்கு புரியும் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை உங்களுக்கு வறுமையில் இருக்க இந்த குடும்பம் 2 பேர் சம்பாதிச்சாதான் சாப்பிடுவோங்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா அது வேற. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு போகும்போது அது எல்லா குழந்தையும் அதை புரிஞ்சுப்பாங்களா, அதை எடுத்துப்பாங்களா நமக்கு தெரியாது. அது எப்போவுமே ஒரு ரிஸ்கான கத்தி மேல் நடக்கிற கதை.